இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இலக்கிய சீரியலில் இன்றைக்கி என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோன்னா, இந்த எஸ்எஸ்கே ஜெயிலுக்குள்ளே கூட போய் திருந்தலைங்க. ஏன்னா இந்த தக்ஷசின் இருந்துக்கிட்டு இந்த கௌதம் வந்துட்டு வெளியில் என்ன பண்ண போகிறான் அப்படின்ற உண்மையை வந்துட்டு எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக சொல்லிட்டு இருக்காங்க. வர 16ஆம் தேதி புது ப்ராஜெக்ட்டுக்கு இந்த கௌதம் இருந்துக்கிட்டு அந்த ஒரு அக்ரிமெண்ட்டில் சைன் போட போகிறான். அதுக்கப்புறம் அட்வான்ஸை கூட வாங்க போகிறான். இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ரொம்பவே ஏமாற போகிறோம் அப்படின்னு இந்த தக்ஷசினி இந்த எஸ்எஸ்கே கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்களான்னு இது எல்லாத்துக்குமே வந்துட்டு காரணம் இந்த அஞ்சலின் தாங்க. ஏன்னா எப்படியாச்சும் வந்துட்டு இந்த எஸ்எஸ்கே நம்ம கௌதமை வந்துட்டு வளர விடக்கூடாதுன்னு ரொம்பவே தவிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்களன்னா ஒரு பக்கம் நம்ம இலக்கிய ஒரு குருட்டு நம்பிக்கையோடு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா கௌதம் தான் உன்னுடைய அப்பா அப்படின்ற உண்மை தெரிஞ்சிச்சுல்ல, இதுக்கு மேலே அத்தை கண்டிப்பாக வந்துட்டு இந்த எஸ்எஸ்கே தப்பு பண்ண மாட்டான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த தக்ஷாசினியை ஜெயிலுக்குள்ளே அவ்வளோ உறுதியாக சொல்கிறேங்க. நீங்கள் வந்துட்டு எதுக்கும் பயப்படாதீங்க. அந்த ஒரு 16ஆம் தேதி கையெழுத்து போடாத மாதிரி நான் வந்துட்டு ஒரு ஐடியா வச்சுட்டு இருக்கேன். அதை வச்சு பார்த்தீங்களான்னு ஒட்டு மொத்தமாக அவங்களுடைய மொத்த சாம்ராஜ்யத்தை நான் அழிக்க போகிறேன்னு அவ்வளோ உறுதியாக நம்ம தக்ஷாசினி சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு வகையில் பார்த்தீங்களான்னு இவங்க சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது. ஏன்னா எப்படியாச்சும் வந்துட்டு இந்த இலக்கியாவை பழிக்கு பழி வாங்கணும்னு ஒரு கட்டத்தில் நம்ம எஸ்எஸ்கேவும் துடிச்சிட்டு இருக்காங்க. அதே சமயம் பார்த்தீங்களான்னா நம்ம ரேவதியோட முன்னாள் கனவு தான் இந்த எஸ்எஸ்கே அப்படின்ற உண்மை நம்ம கௌதமுக்கு கூடிய சீக்கிரத்தில் தெரிய வரணுங்க. ஏன்னா இப்போ வரைக்கும் வந்துட்டு இந்த டேரக்டர் இழுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே பார்க்குற நம்மளுக்கே வந்துட்டு அவ்வளோ கேவலமாக இருக்கிற போது ஒரு வகையில் பார்த்திங்கன்னா இந்த கார்த்திக் வந்துட்டு இன்னும் கூடிய சீக்கிரத்தில் திருந்தாமல் இந்த அஞ்சலியோட பேச்சு கேட்டு ரொம்பவே தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் பார்த்திங்களான்னு நம்ம ஜானகி அம்மா சொன்ன மாதிரி இந்த கௌதமும் அதே சமயம் இந்த இலக்கியமும் இந்த எஸ்எஸ்கேவுக்கு ஒரு முடிவு கட்டியே தின்னுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இலக்கிய நேயர்களுக்கு.